வெல்கம் டு விதை டிஎன்பிசி அகாடமி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 9க்கான ஆப்டிடியூட் சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர் 129. எ ஃபார்மர் ஹேஸ் அ சர்க்குலர் ஃபீல்ட் வித் எ ரேடியஸ் ஆஃப் 420 மீட்டர். ஒரு விவசாயி 420 மீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்ட வடிவ வயல் உள்ளது அவருக்கு. ஹி வாண்ட் டு பில்ட் எ பார்பர்ட் வயர் ஃபென்ஸ் அரவுண்ட் ஹிஸ் ஃபார்ம். இட்ஸ் காஸ்ட் ₹12 per meter. If he has 30,000, how much more money will he need to build a barbed wire fence around his farms? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவரோட பண்ணையை சுற்றி ஒரு வேலி அமைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு மீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹12 ஆகுது. அவர்கிட்ட 30,000 இருக்குது அப்படின்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அமைக்கிறதுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ கொஷின் நம்பர் 123. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஒரு வட்ட வடிவ வயல் அது ஃபுல்லாக வேலி அமைக்கணும் அப்படின்னா நமக்கு இது எதுக்கான ஃபார்முலாவாக இருக்குது? வட்டத்துடைய பெரிமீட்டர் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம 2πr அப்படின்னும் போட்டுக்கலாம், இல்லை பை டினும் போட்டுக்கலாம். நமக்கு ரேடியஸ் கொடுத்தா 2πr யூஸ் பண்ணிக்கோங்க, டயாமீட்டர் கொடுத்தா பை டிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ கவனிங்க, இப்போது 2 இன்ட்டு பையோட வேல்யூ என்ன? 22/7 எழுதலாமா? இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன? நமக்கு 420. அப்படிங்கிறப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 2640 அப்படிங்கிறது வரும். அப்போது ஒரு மீட்டருக்கு அவருக்கு என்ன ஆகுது? ₹12 ஆகுது. அப்படிங்கிறப்போ 2640 மீட்டருக்கு ₹12 அப்படின்னு கை போட்டோம்னா அவருக்கு எவ்வளோ ஆகும் டோட்டலாக? 31,680 வரும். சரிங்க? அவர்கிட்ட 30,000 இருக்குது. அப்போது 30,000 இருக்குன்னா பேலன்ஸ் எவ்வளோ வேணும்? 31,680 30,000 போயிடுச்சு அப்படின்னா மீதி அவர்கிட்ட ₹1,680 அப்படிங்கிறது வேணும். சரிங்களா? ஸோ இப்போ ஆன்சர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ₹1,680. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள், கண்ணன் அப்படிங்கிறவர் 14 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு வட்டத்தகட்டை 4 குவார்ட்டராக பிரிக்கிறாரு. அப்படிங்கிறப்போ ஒரு குவார்ட்டர் சர்க்கிளுடைய பெரிமீட்டர் இல்லைன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போது 124. ஸோ கால்வட்டம் குவார்ட்டர் சர்க்கிளுக்கான பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன? நமக்கு π/2 + 2 இன்ட்டு ஆர் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்கள். π/2 + 2 இன்ட்டு 14 ஆரோட வேல்யூ. அப்படிங்கிறப்போ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 22/7 + 2 / 2 இன்ட்டு 14 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? 50/7 / 2 இன்ட்டு 14 வரும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? 50/7 இன்ட்டு 2 இன்ட்டு 14 போடலாம். சரிங்களா? அப்படிங்கிறப்போ ஃபைனலாக உங்களுக்கு 20/7 இன்ட்டு 14 வரும். ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது? 50 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கிடைக்கிது. சரிங்களா? இப்போ அந்த கால்வட்டத்துடைய பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா 50 சென்டிமீட்டர். ஆப்ஷன் டி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு புல்லட் கார்ட், ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தோட விட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1.4 மீட்டர். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 150 ரெவல்யூஷன் பண்ணுது. அப்படிங்கிறப்போ அந்த 150 ரெவல்யூஷன் இது சுற்றுச்சுன்னா எவ்வளோ தூரத்துக்கு அது ட்ராவல் ஆகிருக்கும் அந்த மாட்டு வண்டி அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ கொஷின் நம்பர் 125. டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.4 மீட்டர். சரியா? இப்போது இதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் பார்க்கலாம். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சக்கரத்துக்கு 2/r அப்படின்னும் போடலாம், இல்லை பை டினும் போடலாம். நமக்கு டயாமீட்டர் கொடுத்துருங்க, டேரெக்டாக பை டிவே போட்டுக்கலாம். அப்போ 22/7 இன்ட்டு 1.4 எவ்வளோ வரும்? நமக்கு 4.4 அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸு. இப்போ அவங்க வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது ட்ராவல் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன? சர்க்கம்ஃபரன்ஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன். ஓகேங்களா? எவ்வளோ தூரம் சுற்றிச்சோ அதை பொறுத்து. அப்படிங்கிறப்ப சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? 4.4 அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிது. இன்ட்டு நமக்கு நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் 150. ஸோ இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும்? 660 மீட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக அது ட்ராவல் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ 660. நெக்ஸ்ட் பாருங்கள், கொஷின் நம்பர்
135. ஸோ 1320 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு கம்பியை வந்து பார்த்திங்கன்னா 7 சென்டிமீட்டர் ரேடியஸாக இருக்கக்கூடிய ரவுண்டாக கட் பண்ணால் எத்தனை கம்பி அந்த மாதிரி கட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? கொஷின் நம்பர் 135. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஆர் வந்து பார்த்திங்கன்னா 7 சென்டிமீட்டராக கட் பண்ணணும் அதை. சரிங்களா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. 2/r போடுங்க. 2 × 22/7 × r வந்து 7 அப்படிங்கிறப்ப நமக்கு எவ்வளோ கிடைக்கிது? 44 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கிடைக்கிது. சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்ன? எவ்வளோ சர்க்கிள் தானே கேட்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு என்ன ஆகும்னா, டோட்டல் லென்த்தை நம்ம என்ன பண்ண முடியும்? சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது பெரிமீட்டரால் வந்து பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ டிவைட் பண்ணணும்னா 1320 / 44 அப்படின்னா மொத்தமாக எத்தனை கிடைக்கும் உங்களுக்கு? 30 சர்க்கிள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? 30 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி உங்களுடைய ஆன்சராக இருக்குது. ஸோ அடுத்த கொஷின் கவனிங்க. ஸ்டேட்மெண்ட் கொஷின் 136 என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு, சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது அதோட டயாமீட்டரை விட 3 மடங்கு எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும், 3 டைம்ஸ் மோராக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? ஒரு வட்டத்தோட அதாவது ஒரு சர்க்கிளோட ஏரியாவுக்கும் அதோட செமி சர்க்கிளோட ஏரியாவுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ 4:1 அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ கவனிங்க. கொஷின் நம்பர் 136 என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு, சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது டயாமீட்டரோட 3 டைம்ஸ் அதிகமாக இருக்குங்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டயாமீட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், ஒரு டயாமீட்டர் வந்து 21 மீட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க ஒருத்தரோட டயாமீட்டர். சரிங்களா? அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? /d அப்படிங்கிற ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஸோ /d அப்படிங்கிறப்போ 22/7 × 21ன்னு போடுங்க. இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் 66 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? அப்போ 21ஓட 3 மடங்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு 63 அப்படிங்கிறது கிடைக்குமா? அப்போ 63ஐ விட கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 66 அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கா? இப்போ என்ன சொன்னாங்க? 3 டைம்ஸை விட அதிகமாக தான் இருக்கும் நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். நமக்கு என்ன சொல்கிறாங்க? ஒரு சர்க்கிளுடைய ஏரியாவை விட நமக்கு செமி சர்க்கிளோட ஏரியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2க்குமான ரேஷியோ 4:1 அப்படிங்கிறாங்க. எப்போவுமே அது 4:1 இருக்காது ஆக்சுவலாக. சரிங்களா? நமக்கு அது வந்து 2:1 மட்டும்தான் இருக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும்தான் வந்து உங்களுக்கு எப்போவுமே கரெக்டு. சரியா? ஸோ அப்போது ஆப்ஷன் சி அப்படிங்கிறது உங்களுக்கான ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள், 200.96 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஏரியா இருக்கக்கூடிய ஒரு வட்டத்தோடைய ஆரம் என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. ரேடியஸ். என்ன சொல்கிறாங்க? ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 200.96 அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன? πr². ஓகேயா? அப்போது 200.96 = πr² நம்ம எழுதலாமா? அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பையோட வேல்யூ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3.14ன்னு எடுத்துக்கோங்க நம்ம சிம்பிளிஃபிகேஷனுக்காக. சரிங்களா? ஸோ 22/7 எடுத்துக்கலாம், 3.14 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, அப்போது r² பையோட வேல்யூ இந்த பக்கம் கொண்டு வரலாமா? அப்போ 200.96 / 3.14 அப்படின்னு இருக்குது. ஸோ இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா r² 64ன்னு உங்களுக்கு வரும். அப்போ r என்ன வரும் உங்களுக்கு? 8 அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போ ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 144. ஸோ 144ல் பாருங்கள், 0.14 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய டயாமீட்டர் இருக்கக்கூடிய செமி சர்க்கிளோடைய ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. பை வந்து 22/7 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ கொஷின் நம்பர் 144. ஸோ என்ன சொல்கிறாங்க? செமி சர்க்கிள் அரைவட்டம். ஸோ அந்த அரைவட்டத்துடைய டயாமீட்டர் என்ன? d = 0.14ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட ரேடியஸ் என்ன வரும்? 0.07 வரும். இதில் பாதியா? ஸோ அப்படிங்கிறப்போ ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன? 1/2 × πr² அப்படிங்கிறது. அப்போது 1/2 × பையோட வேல்யூ என்ன? 22/7 × 0.07 ஹோல் ஸ்கொயர். சரிங்களா?
அப்படிங்கிறப்போ 1/2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 0.07 எப்படி வரும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 0.0049 வரும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1/2 இன்ட்டு இதை மொத்தமாக சிம்பிளிஃபை பண்ணுங்கள். மொத்தமாக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 11 இன்ட்டு 0.0007 அப்படின்னு உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ ஃபைனலாக ஏரியா அப்படிங்கிறது எவ்வளோ கிடைக்கும் நமக்கு 0.0077 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிளுடைய வீலுடைய டயாமீட்டர் வந்து 63 மீட்டர் அப்படின்னா அந்த சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா 20 டைம்ஸ் ரெவல்யூட் ஆகுதுன்னா அது எவ்வளோ தூரம் கிடக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கொஷின் நம்பர் 145. ஸோ வந்து பாருங்கள் டயாமீட்டர் அப்படிங்கிறது 63 அப்படின்னு கொடுத்துருக்கான். ரெவல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 20ன்னு கொடுத்துருக்கான். அப்போது சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் பை இன்ட்டு டி அப்படிங்கிறப்போ நமக்கு 22/7 இன்ட்டு 63 அப்படின்னா உங்களுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன வரும் 198 அப்படிங்கிறது கிடைக்கும். 198 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு சர்க்கம்ஃபரன்ஸாக கிடைக்கும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் சர்க்கம்ஃபரன்ஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் போடலாம். அப்போ 198 இன்ட்டு 20ன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 396 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கிடைக்கும். பட் ஆப்ஷனை பாருங்கள், நீங்கள் ஆப்ஷனில் சென்டிமீட்டரில் ஆன்சர் இருக்கா? கிடையாது. மீட்டர் சென்டிமீட்டரில் தான் நமக்கு இருக்குது. அப்படிங்கிறப்போ என்ன ஆகும் கொடுக்கப்பட்ட வேல்யூவை என்ன பண்ணணும் நீங்கள் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். சரி, ஓகேவா? ஸோ அப்போது 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது என்ன ஆகுது 1 மீட்டர் அப்படின்னு கிடைக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க 3960 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் 39 மீட்டர் 60 சென்டிமீட்டர்னு எழுதலாமா? சரியா? ஸோ அப்போது உங்களுக்கு ஆப்ஷன் என்னவா கிடைக்கும் ஆப்ஷன் டி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 158. ஸோ நமக்கு ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ரேஸ் கோர்ஸ் அதாவது பந்தய மைதானத்துக்கு வேலி அமைக்கிறதுக்கு மீட்டருக்கு 8 ரூபா ஆகும். சரிங்களா? அப்போது மொத்தமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2112 ரூபா ஆகுது. அப்படின்னா அந்த மைதானத்துடைய விட்டம் என்ன டயாமீட்டர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கொஷின் நம்பர் 158. ஸோ வேலி அமைக்கிறதுக்கு மீட்டருக்கு எவ்வளோ 8 ரூபா. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆகுது நமக்கு 2112 ரூபா ஆகுது. ஸோ டயாமீட்டர் கேட்குறாங்க. ஸோ அப்போ நேராக சர்க்கம்ஃபரன்ஸ் வாங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் வந்தீங்கன்னா 2πr அப்படிங்கிறது ஃபார்முலாவா? அப்போது நமக்கு என்ன ஆகுது முதல்ல மொத்தமாக 2112 ரூபா செலவாயிருக்கு. சரிங்களா? மீட்டருக்கு 8 ரூபா அப்படின்னா டோட்டலாக எத்தனை மீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 264 மீட்டர். ஓகேவா? அப்போ இந்த 264 மீட்டர் அப்படிங்கிறதான் 2πr அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ இதை ஆரை வச்சுக்கிட்டு மீதியில் அந்த பக்கம் கொண்டு போகுமா? ஸோ கொண்டு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. 264 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆறுன்னு வச்சுக்கலாமா? அப்போது ஆறு இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 264 இன்ட்டு 7/22 இன்ட்டு 1/2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 42 அப்படிங்கிறாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க டயாமீட்டர் தான் கேட்குறாங்க. அப்போது 42 இன்ட்டு 2ன்னு போட்டோம்னா அதாவது ரேடியஸோட 2 மடங்கு தான் டயாமீட்டரா அப்படின்னு போட்டிங்கன்னா 84 சென்டிமீட்டர் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி 84 சென்டிமீட்டர். ஸோ அதுக்கடுத்து கொஷின் நம்பர் 159. என்ன ஆகுது ஒரு வட்ட வடிவ புல்வெளியை சுற்றி ஒரு வட்ட பாதை அமைக்கணும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 விதமான வட்டம் இருக்குது. வெளிப்புற வட்டம் உள்புற வட்டம்னு ஒன்று இருக்குது. ஸோ வெளிப்புறத்தோட சுற்றளவு 88 சென்டிமீட்டர், உள்புறத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 44 சென்டிமீட்டர். அப்படின்னா பாதையுடைய அகலம் என்ன வரும் பாதையுடைய பரப்பளவு என்ன வரும் அந்த சர்க்குலர் பாத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ கொஷின் நம்பர் 159. ஸோ என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றுக்கும் ரேடியஸ் கண்டுபிடிச்சிரும். சரிங்களா? இப்போது அவுட்டர் ரேடியஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ அவுட்டர் ரேடியஸ் எவ்வளோ பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன சியோட ஃபார்முலா 2πr அப்படிங்கிறது. ஸோ நமக்கு சியோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும் 88 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆறுன்னு நம்ம நோட் பண்ணலாமா? இப்போ ஆறு வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும் 14 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது அவுட்டர் ரேடியஸோடைய ஆரமாக கிடைக்கும்.
அதுக்கடுத்து இன்னர் ரேடியஸ். ஸோ இன்னர் ரேடியஸ் அப்படிங்கிறப்போ அதுக்கு c is equal to 2 pi small rன்னு போட்டுக்கலாமா? அப்போ இதுக்கு என்ன 44 is equal to 2 into 22/7 into rன்னு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஆரை வச்சுட்டு மற்றதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்க இந்த பக்கம் கொண்டு வந்துன்னா உங்களுக்கு ஆரோட வேல்யூ என்னென்னு கிடைக்கும் 7 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு 2 ரேடியஸ் கிடச்சிருச்சு. ஸோ இந்த 2 ரேடியஸை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்து கிடச்சிரும். ஓகேவா? இந்த பாத்தோட வித்து கிடச்சிரும். அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா 14 - 7ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு பாத்தோடைய வித்து வந்து பார்த்திங்கன்னா 7 சென்டிமீட்டர். ஸோ அதுக்கடுத்து ஏரியா கேட்குறாங்க. ஸோ இப்போ ஏரியா கேட்குறப்ப ஏரியாக்கான ஃபார்முலா என்ன? πr² முதலுடைய வட்டத்துக்கு, அடுத்து ரெண்டாவது இன்னர் வட்டத்துக்கு πr², ஸ்மால் πr². அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டையும் கழிச்சோம்னா நமக்கு அதுக்கான ஆன்சர் கிடச்சிரும். அப்படிங்கிறப்போ பையை காமனாக வச்சுட்டு r² - r² அப்படின்னு போடலாம். ஸோ 22/7 into 14² - 7². ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குன்னா 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போது பாதையுடைய வித்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 சென்டிமீட்டரும், ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 462 சென்டிமீட்டரும் நமக்கு கிடைக்கிது. சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்கள், ஒரு பசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வக வடிவ புல்வெளி மையத்தில் கட்டி போட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த செவ்வக வடிவம் பார்த்திங்கன்னா 76 மீட்டரும் அது நீளமும் 60 மீட்டர் அகலமும் இருக்கக்கூடியது. ஸோ பசுவோட கயிறு வந்து பார்த்திங்கன்னா 35 மீட்டர் நீளத்தால் கட்டப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த பசு எவ்வளோ தூரத்துக்கு மேய்ஞ்சிருக்கும், பேலன்ஸ் மேயாத பகுதி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது ஆக்சுவலாக என்ன, ரெக்டாங்கிளுக்கும் சர்க்கிளுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை தான் இங்கே நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா? கொஷின் நம்பர் 167. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப காமனான ஃபார்முலா ரெக்டாங்கிளுக்கான ஏரியா என்ன? A is equal to L into B நம்ம போடலாம். சரிங்களா? அப்போது எவ்வளோ 76 into 60 எவ்வளோ 4560 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் ஏரியா, அந்த மாட்டோட கயிறோட நீளம் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆகுது, சர்க்கிளுக்கான ரேடியஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ ஏன்னா ஒரு ரெக்டாங்குலர் பாத்தில் ஏதாவது ஒரு கார்னரில் ஒரு கயிறில் கட்டி போட்டால் என்ன ஆகும், ஆல்மோஸ்ட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட்ட வடிவத்தில் நமக்கு மேய தான் செய்யும். சரிங்களா? அந்த சர்க்கிள்குள்ளே. அப்போ அதுதான் ரேடியஸ். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா r is equal to உங்களுக்கு என்ன 35 அப்படிங்கிறது. சரியா? அப்போ ஃபார்முலா படி பாருங்கள், a is equal to πr² 22/7 into 35 into 35 அப்படின்னு போட்டிங்கன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் 3850 ஸ்கொயர் மீட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்போது நாம் ரெக்டாங்குலர் பாத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவிலேருந்து இந்த மாடு மேய்ஞ்ச சர்க்குலர் ஏரியாவை நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், மாடு மேயாத பகுதி கிடைக்கும். ஸோ அது உங்களுக்கு 710 ஸ்கொயர் மீட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி. ஸோ அடுத்த கணக்கு பாருங்கள், 168. வட்டத்தோட சுற்றளவுக்கும் விட்டத்துக்கும் உங்களுக்கு என்ன ரேஷியோ இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? 168 வட்டத்துடைய சுற்றளவுக்கும் வித்துக்கும் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா சியோட ஃபார்முலா என்ன, பைடின்னு வச்சுக்கலாமா? ஸோ இதில் பையை மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், c/d அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அப்போது பையோட ஃபார்முலா என்னென்னு பாருங்கள். சரி, வேல்யூ 22/7 எழுதலாமா? அப்போது 22/7 is equal to c/d அப்படின்னு போட்டு பாருங்கள். இது சர்க்கம்ஃபரன்ஸு, இது டயாமீட்ரு. அப்போது இதுக்கான ரேஷியோ வேல்யூ உங்களுக்கு கிடச்சிருச்சா? c/d அப்படிங்கிறது எப்படி எழுதுவீங்க நீங்கள், 22:7 எழுதுவீங்களா? அப்போ இதுதான் அந்த ரேஷியோ. ஸோ அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து கொஷின் நம்பர் 169. ஸோ 169 என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ 2 சர்க்கிளுடைய வெளிப்புற ஆரம் உள்புற ஆரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ பரப்பளவுக்கும், அதாவது டோட்டலாக அந்த வளையத்துடைய பரப்பளவுக்கும் அவுட்டர் சர்க்கிளுடைய பரப்பளவுக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 169. சரியா? ஸோ இப்போது அவுட்டர் சர்க்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8 சென்டிமீட்டர் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஏரியாக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா πr² அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன ஆகுது, 64 பை மட்டும் வச்சுக்கோங்க பையோட வேல்யூவை. ஸோ r² போல் 8 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 64 பையின்னு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டருக்கு. அடுத்து இன்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பண்ணுவீங்க, அதே 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ரேஷியோ.
அப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறப்ப என்ன பண்ணுவீங்க, சேம் பை ஆர் ஸ்கொயர், பை அப்படியே வச்சுக்கோங்க, 6 சப்மிட் பண்ணிங்கன்னா 36 பை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்போது இந்த அவுட்டர் ஏரியாவுடைய வேல்யூம் இன்னர் ஏரியாவோட வேல்யூம் நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா, சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ரிங்கு, ஓகேவா, அந்த வளையத்தோட ஏரியாவாக கிடைக்கும் உங்களுக்கு. அப்படிங்கிறப்போ 64 பை மைனஸ் 36 பை அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 பைன்னு கிடைக்குமா. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஏரியாவுடைய வேல்யூ. அப்போது ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ அப்போ ரேஷியோ டிட்டர்மைன் பண்ணால் என்ன பண்ணணும், ஏரியா ஆஃப் ரிங்கு டிவைடட் பை ஏரியா ஆஃப் அவுட்டர் ரிங்கு. ஏன்னா அவுட்டர் ரிங்குக்கான ரேஷியோ தான் நம்ம கேட்குறாங்க. அப்போ ஏரியா ஆஃப் ரிங்கு உங்களுக்கு என்ன, 28 பை, ஓகேவா. அவுட்டர் ரிங்குக்கான வேல்யூ என்ன உங்களுக்கு, 64 பை. ஸோ இந்த பையும் கேன்சல் ஆயிருமா. அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7/16 கிடைக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 7:16 அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சி. ஸோ அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 170 என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சர்க்கிளோடைய ரேடியஸை 20% இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதோட ஆக்சுவல் ரேஞ்சில் சரி ஆக்சுவல் ஏரியாவிலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. கொஷின் நம்பர் 170 என்ன கேட்டிருக்காங்க, இப்போது ரேடியஸ் அது எவ்வளோன்னு தெரில, நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 எடுத்துக்கலாம். சரி 100 ரேடியஸாக இருந்துச்சுன்னா அதோட பரப்பளவு எவ்வளோப்பா இருக்கும், பை ஆர் ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா பை இன்ட்டு 100 ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும், 10,000 பைன்னு வருமா. இது வந்து பார்த்திங்கன்னா முதல் சர்க்கிளோடது, சரியா. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது, இப்போ ரேடியஸில் 20% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர் என்ன அர்த்தம், 120ன்னு அர்த்தமா. அப்போ 120னா அந்த புது பரப்பளவு எவ்வளோ கிடைக்கும், பை இன்ட்டு 120 ஹோல் ஸ்கொயர்னு போடுறப்போ 14,400 பை அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 14,400லேருந்து நமக்கு 10,000 அப்படிங்கிறது மைனஸ் ஆச்சுன்னா எவ்வளோ கிடைக்குது, 4,400 அப்படிங்கிறது கிடைக்குது. சரிங்களா. இதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணலாம், 4,400 டிவைடட் பை 100ன்னு போடலாமா. போட்டால் என்ன ஆகும் உங்களுக்கு, 44%ங்கிறது கிடைக்கும். சரிங்களா. அப்போ உங்களுக்கு எவ்வளோ ஆகுது, 44% அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைஸ் ஆகுது. சரியா. ஓகே. ஸோ அதுக்கடுத்து லாஸ்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்க, ஒரு செமி சர்க்கிள் பூங்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கிலி ஒன்று இருக்குது 72 மீட்டரில். சரிங்களா. ஸோ அந்த சங்கிலியை பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா பூங்காவுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 178. சரியா. ஸோ சங்கிலி பயன்படுத்தி நமக்கு வந்து பரப்பளவு கேட்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண முடியும், பெரிமீட்டர். சார் பெரிமீட்டரை வச்சு நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த பெரிமீட்டர் தான் சங்கிலி அப்படிங்கிறது. சரிங்களா. ஸோ சங்கிலியின் நீளம் அப்படின்னாலே நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல பெரிமீட்டரை தான் நமக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ பெரிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா P = 72. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன ஆக்சுவலாக, பை + 2 × R = 72 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. பையோட வேல்யூ என்ன, 22/7 + 2 × R = 72 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 72 = 36/7 × R அப்படின்னு கிடைக்கும். அப்போ R = 72 × 7/36 நமக்கு கிடைக்கும். அப்போ ஆரோட வேல்யூ என்ன, 14 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர். சரிங்களா. அப்போ இந்த 14 சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா. ஸோ அப்போது உங்களுக்கு ஆஃப் செமி சர்க்கிளுக்கான ஃபார்முலா என்ன ஏரியாவுக்கு, 1/2 × பை ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ 1/2 × 22/7 × 14 × 14 அப்படின்னு போயிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக 308 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் பாருங்கள், 308 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 308 மீட்டர் ஸ்கொயர், ஆப்ஷன் டி அப்படிங்கிறது உங்களுக்கான ஆன்சர். சரிங்களா. ஓகே. ஸோ ஆப்டிக்கான சொல்யூஷன் வீடியோ முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்ப்போம்.